ஆடியன்ஸ் கிளப் போதும்னு ஒன்று நினைக்கிறேன்னா ஆடியன்ஸ் கிளப் இருந்தா ஸோ ஃபேன்ஸ் கிளப் இருந்தா அது போதும்னு நினைக்கிறேன். அது அவர் தான். ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு படம் வந்து நாங்கள் வி கேன் மேக் அ ஃபில்ம், ஆனால் அது பெருசு சின்னதாக்குறது ஆடியன்ஸ் தான். அவர் நினைச்சாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சூப்பரம் ஷோ எங்கேருந்து எங்கே போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் காந்தாரோ எங்கேருந்து எங்கே போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து லோக்கா வந்து ஒரு மலையாளம் ஃபிலிம்ல இருந்து அது வேர்ல்டு வைடு எப்படி ஒரு சவுண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ அது ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்கு. காந்தார ஒன்னுக்காக நீங்க மென்டலியும் பிசிக்கலியும் ரொம்ப ட்ரெயின் பண்ணீங்க. நீங்க நான்வெஜ் எதுவும் சாப்பிடல, செருப்பு போடல. அது எல்லா டைம்ல கிடையாது. அந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ண டைம்ல மட்டும்தான். அந்த அந்த சீக்வன்ஸ் கோலா சீக்வன்ஸ் ஷூட் பண்ண டைம்ல மட்டும் அது மறுபடியும் அதுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ. ஓகேவா? ஸோ தெரியல. ஸோ நான் வந்து அது பண்ணும்போது நான் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ அது பண்ணும்போது நான் உள்ளுக்குள்ளே ஒரு 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 கிளாரிட்டி வேணும் எனக்கு. ஸோ எனக்கு எதுவுமே கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. நான் வந்து ரொம்ப ரொம்ப நம்புற ஒரு தெய்வம். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த டைமில் மட்டும் நான் வந்து எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நாங்கள் வந்து படமாக அது வந்து ட்ரீட் பண்ணல. நார்மலி ஷூட் பண்ணும்போது என்ன எல்லாரும் இருப்பாங்க, ஒரு 1000 பேர் இருப்பாங்க, எல்லா இடத்துல எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம இது வந்து நம்ம அந்த சீக்வன்சஸ் வந்து நம்ம ரொம்ப ஏதோ ஒரு நார்மல் ஷூட்டிங் மாதிரி நம்ம பண்ணல. We have taken every care because நான் நம்புறேன். I believe in it. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட யாராவது இருக்காங்க, அவரெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அப்படிதான் இருந்தது எனக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் பண்ணுவேன் எப்பவுமே. அது எனக்காக நான் எனக்கு உள்ள ஒரு ஒரு சமாதானத்துக்காக நான் பண்ணுவேன். அதோட ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருந்தது சார், நீங்க ஒரு தீவிரமான பக்தன் அந்த மாதிரி. டெஃபினெட்லி நான் ஒரு தீவிரமான பக்தன் தான். அந்த தீவிரம் வந்து வேற மாதிரி தீவிரத்துக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. நான் ஒரு பக்தன், நான் நம்புறேன். அதான் என்னுடைய அதில் தப்பு என்ன இருக்கு? நான் வந்து உங்களுடைய நம்பிக்கை பத்தி நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன். அது உங்களுடைய நம்பிக்கை, அதுவும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். என்னுடைய நம்பிக்கையை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். So that's it. நான் லாலேட்டனுடைய பெரிய ஃபேன், அதனால தான் நான் பண்ணேன், அவ்வளவுதான். ஸோ எனக்கு வந்து ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரியில் எப்பவுமே எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் டாக்டர் ராஜ்குமார். ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் எப்பவுமே லாலேட்டா வந்து பார்க்கும்போது எங்களுக்கு நம்ம ஊருக்கார மாதிரி தான் ஃபீல் ஆகும். என் மாமா ஒருத்தர் அப்படியே இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு இமோஷனல் கனெக்ஷன் எங்களுக்கு. ஸோ அவரோட படம் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும். அது ஸோ ஹாப்பி அவருக்கு வந்து அந்த அவார்ட் வந்தது. ஸோ உடனே நான் இன்டர்நெட்டில் பார்த்துக்கிட்டு டக்குன்னு சோஷியல் மீடியா டீமுக்கு ஃபோன் பண்ணிட்டு லாலேட்டனுக்கு இப்படி அவார்டு வந்துருக்கு, டக்குன்னு போடுங்க அப்படின்னு ஃபோட்டோவில் தேடிட்டு இருந்தேன். கொல்லூர் முகாம்பிக்கில் வந்து லாலேட்டை நான் மீட் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் மூமெண்ட் எனக்கு. ஸோ அதனால தான் போட்டேன், அவ்வளோதான். கேட்டா அது ஒரு ஃபேக் நியூஸா? அவனோ ஒருத்த போட்டது சோசியல் மீடியால, அதை பத்தி நேஷனல் வைட் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது எதுக்கு போட்டன்னு தெரியல. அவனுக்கு யாரோ கேட்டாங்க டீம்ல, யாரா நீ என்னன்னு. அவன் ஒரு தனியா காந்தார பருவன்னு ஒரு பேஜ் போட்டு அதுல ஒரு டிசைன், என்ன காந்தார டிசைனை போட்டு வச்சிருக்கேன் வந்து. அதுல இப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் வந்து. அது எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நாங்க அதுக்கப்புறம் யார் இவன் என்ன பண்றான்னு அது வச்சுக்கிட்டு நிறைய பேர் மீட்டர் ஓட்டிட்டு இருக்காங்க எங்க சோசியல் மீடியால. அது சும்மா ஃபேக் நியூஸ். அப்படி யார் சொல்லுவாங்க? எப்பவுமே வந்து ஒரு ஒரு மனுஷனுடைய அவனுடைய ஹேபிட் ஆகட்டும், அவனுடைய ஃபுட் ஆகட்டும், அவனுடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அதை வந்து யாருக்குமே கொஸ்டின் பண்ற இது கிடையாது, அதிகாரம் இல்லை அங்கே. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் சாய்ஸஸ். நாங்க யார் அதை கொஸ்டின் பண்றது? நீங்க இப்படி பண்ணாதான் அப்படின்னு யாரு? நாங்க படத்துல எல்லா எலிமெண்ட்ஸும் காமிக்கிறோம். ஒரு ஒரு கடவுளை பத்தி எப்படி இருக்கோ அதுவும் நம்ம காமிக்கிறோம். ஒரு ட்ரைபல் ஒரு நேச்சர் ஒர்ஷிப்பிங் அது வந்து காமிக்கிறோம். பேசிக்கலி நாங்க வந்து இங்கே பயாஸ்டா வந்து ஏதோ இப்படி அப்படின்னு சொல்றதுக்கு வரல. ஃபிலிம் ஒரு ஒரு ரைட்டர்ஸ் ஸ்டோரி டெல்லர்ஸ் ஆகிட்டு நாம எப்பவுமே அதை பயாஸ்டாக கூடாது. நாங்க என்ன இருக்கு அது காமிக்கணும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ் உங்களை தான், நீங்க தான் சொல்லணும். அதுல என்ன நல்லது என்ன கெட்டது அது நீங்க சொல்லணும். ஸோ நான் எப்பவுமே அது வந்து இப்படி இருந்தா அப்படின்னு நான் எப்பவுமே அது வந்து ஒத்திக்கவே மாட்டேன். அது ஒரு ஃபேக் நியூஸ். Even in the first part and even in this part, Kantara, like how it is on screen, even on set, it is a mysterious world. So more than 60% of a movie usually is in the night, and we are shooting in very dense forest, remote forest, where nobody has been before. It's usually connected to forests and places like that. So because of that, every day we will be seeing incidents on set. And during Kantara 1, it was all a shock and it was little scary. But after doing that, now we have gotten used to it. So we are prepared, we are better prepared. And how many other instances you see in the movie, similarly, they keep happening on set. Maybe after the movie we can talk about all those. உத்தரகாண்ட் அந்த அந்த நினைத்தால் அந்த இடத்துல எல்லாமே வந்து சிமிலர் கல்ச்சர் இருக்குன்னு நாங்க என்ன நினைச்சிருக்கோம். இப்போ வந்து கேரளாவில் வந்து தையம் இருக்கு,
நம்ம கோஸ்டல் கர்நாடகால மங்களூர் குந்தாப்பூர் அந்த இடத்துல எல்லாமே பூத தெய்வ கோலம் இருக்கு அப்படின்னு ஒரு நம்ம நினைச்சோம். ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா ஸ்டேட்லயும். இப்போ நீங்க தமிழ்நாடு போனீங்கன்னா இந்த காவல் தெய்வம் இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கும், கிராம தெய்வம் இந்த மாதிரி எல்லாமே. ஸோ நம்ம ரூட்ல இருக்குது. ஸோ நான் எனக்கு நான் என்ன நினைச்சேன், இந்தியாவில் எல்லா கிராமத்துலயும் எல்லா ஊர்லயும் இது இருக்கும் அப்படின்னு தான் இருந்தது. எனக்கு என்னன்னா நான் கொஞ்சம் சின்ன ரிசர்ச் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் எப்படி எப்படி அதை பாக்குறாங்க. பேசிக்கலி நாங்க இப்பதானே இந்த சிட்டில இருக்கோம். அதான் நம்ம முழுத்துல எல்லாருமே அதுல நாங்க எல்லாருமே ட்ரைப் தானே. இந்த ஃபாரஸ்ட் இல்லைன்னு ரிவர் ரெண்டு இடத்துல இருந்து சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கிருந்தா வர முடியும்னு. ஸோ ஆனா எனக்கு என்னன்னா இது குளோபலி ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு எலிமெண்ட் என்ன எனக்கு ட்ரிகர் பண்ணிடுச்சுன்னா, நான் ஒரு தடவை வாஷிங்டன் சியாட்டில் போகும்போது அங்கே ஒரு கன்னடா சங்கம் எனக்கு ஒரு அவார்டு கொடுத்ததை கூப்பிட்டாங்க அங்கே. அப்போ அங்கே இருக்கிற வாஷிங்டனுடைய சியாட்டில் செனட் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, அவர் படம் பார்த்துருக்காரு. நான் காந்தாரா பார்த்துருக்கேன், கன்னடால இங்கிலீஷ் சப்டைட்டில் நான் படம் பார்த்தேன். உங்க பிரச்சனை மட்டும் கிடையாது, உங்க ஊர்ல நடக்கிற ஸ்டோரி மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லயும் யூஎஸ்லயும் இந்த இஷ்யூ இருக்கு. இப்போ நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கும் லா மேக்கர்ஸ்க்கும் இருக்கிற பிரச்சனையை பத்தி அவர் பேசினார் என்கிட்ட. ஸ்டேஜ்லயும் சில விஷயத்த சொன்னார் அவர். ஸோ அங்க அவரு ட்ரைபல் வர்ஷிப் இங்க இருக்கு, நாங்க என்ன நம்புறோம் என்ன ஃபாலோ பண்றோம் அதே மாதிரி அங்கேயும் இருக்கு. ஸோ உலகப்பூர அந்த மாதிரி விஷயத்த இருக்கும், ஆனா நம்ம சொல்லலை, அவ்வளவுதான். இப்போ த்ரூ ஃபோக்லோர் அதை வச்சு த்ரூ சினிமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நான் சொன்னது அதான், மோர் ரீஜனல் இஸ் மோர் யூனிவர்சல் அப்படின்னு. நம்ம ரீஜனல் ரூட்டட் என்ன நம்ம சொல்றோம், நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்லயும் அதே இமோஷன்ஸ் இருக்கும், எங்க வீட்லயும் அதே இமோஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோர் இமோஷன்ஸ் சேம். இந்த ஓவரால் நமக்கு தாண்டி இன்னொரு தெய்வ சக்தி இருக்கு, ஒரு 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 ஸ்பிரிட் மாதிரி, ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் காந்தாரில். டெஃபினெட்லி அது நம்புறோம். எப்படின்னு இப்போ நம்புறவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்பாத ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஒரு குழந்தை அப்பனை நம்புவோம், அவனுக்கு மேல இருக்கிற ஒரு அப்பான்னா அவனுக்கு எல்லாமே தெரியும், ஈஸ் அ சூப்பர் ஹீரோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் எங்களுக்கு. அதே மாதிரிதான் நமக்கு மேல ஒரு எனர்ஜி இருக்கு, அது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படி ஒரு தாட் எப்பவுமே இருக்கும் எங்களுக்கு. நாங்க சின்ன வயசுல அதே நம்பிதான் வரும். ஸோ டெஃபினெட்லி அதை பத்தி பேசுவோம் படத்துல. ஆனா இந்த படம் இப்போ ஏத்திஸ்ட் செக்குலர் அந்த மாதிரி ஆளுங்களும் பார்த்திருப்பீங்க இல்ல, அவங்களும் என்ஜாய் அப்போ அவருக்கும் மேட்டர் வச்சிருக்கோம் நம்ம. சோ அவரும் ஏதோ விஷயத்த நம்புறாங்களே, இது நம்பலன்னா அவரு ஏதோ ஒரு விஷயத்த நம்புவாங்க. சோ அந்த நம்பிக்கை ஒரு வருஷனா இருக்காது, ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி கிரியேட்டிவ் பயம் இருந்ததா? இப்போ கடவுளை நம்பாதவங்க இதை எப்படி பாப்பீங்க? நான் என்ன நினைச்சு நான் நம்புறேன், நான் கும்பிடுறேன், நான் ஃபாலோ பண்றேன், அது வர்ஷிப் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்பணும், நான் நம்பினதா அந்த கண்டென்ட் மேல உங்களுக்கும் நம்பிக்கை வரும். இல்லைன்னு நானே கான்பிடன்ஸ் இல்லாம நம்பாத ஒரு விஷயத்த ஒரு பொய் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லணும், அந்த மாதிரி ஆயிடும். நான் நம்புறதுனாலதான் நான் பண்றேன். ஸோ நான் அவ்வளோ யோசிக்க மாட்டேன். ஸோ நான் நம்பிட்டேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு தாட் வந்துருச்சு, ஓகே. அது நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என்ன டெக்னீஷியன்ஸ் கிட்ட, நம்ம டீம் கிட்ட எல்லாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடுவேன். எல்லாருக்கும் எக்ஸைட் ஆயிடுச்சுன்னா படம் பண்ணிடுவோம். நாங்க பயாஸ்டா இது இப்படி அது இப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நாங்க இருக்கிற விஷயத்த இப்படி காமிக்கிறோம். ஸோ அதுல யாருக்கு நல்லது என்ன கிடைக்கும் அதை எடுத்துருவாங்க, யாருக்கு பிடிக்கும் அவரை எடுத்துருவாங்க. அதான் தாட் இருக்கு எப்பவுமே. அந்த பிரச்சனை அந்த இஷ்யூஸ் எல்லா ஊர்லயும் இருக்கு. நான் ஊர்ல எல்லாம் பார்த்துதான். இப்போ அதுல மெஜாரிட்டி மைனாரிட்டி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணல. ஸோ பேசிக்கலி ரிஃப்ட் பிட்வீன் தட் டூ திங்ஸ். அண்ட் அந்த என்னது வில்லன் ஓட ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன இருக்கு, அந்த ராஜா ஃபேமிலிக்கு என்னென்ன இருந்தது, இந்த ட்ரைப்ஸ்க்கு அந்த ஒரு சமுதாயத்துக்கு சேர்ந்தவருக்கு என்னென்ன இருக்கு, அந்த நடுவில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் தான். அதோட வேற விஷயத்தை வச்சு நிறைய பேசிருக்கோம் நம்ம ஓகே. அந்த ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அது சொசைட்டில இருக்கிற பிரச்சனை தானே. ஸோ ஆனா அதுல எதுவும் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கல நாங்க. தெய்வத்துக்கு முன்னாடி எல்லாமே ஈக்குவல். ஸோ அப்போ கொஸ்டின் பண்ணுவாங்க, என்னன்னா இது நீங்க இப்படி பண்ணீங்க, கவர்மெண்ட் அப்படி பண்ணாது இப்படி பண்ணாதுன்னு. நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்படி பண்ணா பெட்டர் தானே, நல்லா இருக்கு தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் நம்ம போகலாம். அதை பார்த்து நிறைய ஆஃபீஸர்ஸ் என்கிட்ட பேசினார், அவருடைய அப்ரோச் சேஞ்ச் ஆயிருக்கு. ஊருக்காரர் என்கிட்ட பேசிருக்காரு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லி பார்த்தாங்கன்னு நிறைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு பேசுவார். ஸோ சேம் டைம் ஊர்க்காரர் இல்ல இவரும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இப்போ ஒரு அதை பார்த்து தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகல இல்லைங்களா, அந்த மாதிரி தாட் தான்.